இப்போ ராமேஸ்வரத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணி திலகோமம் பண்ணி 25,000 ரூபா 30,000 செலவு பண்ணி ஹோமம் பண்ணிட்டு வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் செய்யும். திருச்செந்தூருக்கு போய் குழந்தை பாக்கியத்துக்கு போய் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழிலுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அந்த தொழிலுக்கு சாமியை கும்பிட்டு அங்கேயும் நிறைய பேர் இருக்கு. இன்னும் நடக்காமல் அப்படின்னா சாமிகள்லாம் சக்தி இல்லாமல் இல்லை, நம்மளுடைய கர்மா எவ்வளோ வலியுதுங்கிறதுக்காக தான் இருக்குது. அதனால் இப்போது இது கல்யாணமாகட்டும், குழந்தை பிறப்பாகட்டும், தொழிலுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அன்னாடு நம்ம குழப்பம் ஓட்டணும். ஒரு வேலையாக இருக்கட்டும், நம்ம போக்குவரத்தாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த விஷயம் நமக்கு நல்லதாக நடக்கணும். இது போக இதெல்லாம் தாண்டி என்னாகும், நமக்கு பெரிய சங்கடமாக இருக்கக்கூடிய விஷயம் யாருக்காவது உடல் உபாதைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். உடல் உபாதைகளுக்கு அதே மாதிரி கேட்டிங்கன்னா, உடல் உபாதைக்கு இங்கே மந்திரிச்சுட்டு போனோம்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப நேற்று கூட ஒரு தம்பி பார்த்தோன்னா நான் மந்திரிச்சு ரொம்ப ரெடி ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அதையும் கூட சொல்லிடுறேன். நம்ம பெரிய சக்தி அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பைரவர் ஒருத்தர் மட்டும்தான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவர். இதுக்கு பேர் நேத்திர தரிசனம்னு பேர். அந்த அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே முழுச்சா நம்ம கடவுளை லயிச்சு போய் பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வியாதிக்கு பூரா போயிடும். அதே மாதிரி இங்கே மந்திரிக்கும் போது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அதனால தான் கால பைரவருக்கு மட்டும்தான், பாக்கி எத்தனை பைரவர் இருந்தாலும் சரி. அப்போ பிரதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் எல்லாத்துக்கும் தாண்டி இருக்குது. அதனால நேத்திர தரிசனம் சொல்லி இவருக்கு பேர். அப்போ உடல் உபாதை இருக்கிறவங்க மந்திரிச்சுட்டு போனால் சரியாயிரும், எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆயிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லக்கூடியது, இப்போ எப்படி இந்த உடல் உபாதை சொன்னால் அதே மாதிரி கடன் வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கடன்கிறது யாருக்காவது இருக்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய தோஷம். எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா யாருக்குமே மிச்சம் வைக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தோன்னா முன்னோர்களுக்கு கூட பிதிர்கடன் சொல்லி வச்சாங்க. யாருமே கடன்கிறது ஒரு ரூபாயாக இருந்தாலும் போய் திருப்பி கொடுக்கறது தான் நம்மளுடைய தோஷத்தை நீக்கிறதுக்கு பெரிய வழி. இப்போ பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு பணம் கொடுத்து வராது. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க இவங்க கர்மாவை அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஒருத்தருக்கு கடன் கொடுத்து அந்த பணம் வராமல் போய் ரொம்ப நாள் பெண்டிங் ஆகிடுச்சுன்னு போட்டேன்னா பாருங்கள், அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்மாவை அவன் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏதோ படத்தில் சொன்ன மாதிரி யார் ஒருத்தவங்களே தெரியல, நமக்கு வந்ததுக்கு ஒரு அவன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது சாதாரணமாக காமெடிக்கான விஷயம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கடனை மேக்ஸிமம் திருப்பி கொடுக்குறதுக்கு பார்க்கணும். அதுபோக அந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும்போது அதே மாதிரி இந்த விஷயம் ஏன் சொல்லிட்டு வரேங்கன்னா, வழிபாடுகள் தொடர்ந்து பண்ண சரியாகும். அது பார்த்திங்கன்னா ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் போய் பண்ணால் நடக்கும்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ அந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம போக முடியுமா அப்படின்னா கணக்கு வராது. அப்போ ஒரு நேரத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டே வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் போய் கரெக்டாக டச் பண்ணிடுவோம். இப்போ கண்ணை தெரியாதமாக யூடியூப்பில் போயிட்டே இருக்கிறோம். இப்போ எங்கேருந்து தொட்டு பார்த்தோன்னா ஒரு பொருளை தெரியாது, அப்படியே தடவிக்கிட்டே போயிட்டோம்னா எப்படியாவது கண்ணா தட்டு பண்ணுறோம். அது மாதிரி தான் சபரிமலைக்கு 48 நாள் வெள்ளம் போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் இருக்குது. அதனால் இதையே இந்த நேரத்தில் கூட 2 நிமிஷம் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா பிரார்த்தனைகள் நிறைய இருக்குது. இடம் கொடுத்து கடன் அடைக்கணுங்கிறது நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க தொழில்துறையில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு முடியலைங்கிற அந்த விஷயம் நிறைய இருக்கிறாங்க. தொழில் சரியாக அமையலைன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்காக இருக்குது. சில பேருக்கு கல்யாணம் 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க, 30 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்தாது அவங்களுடைய இதை பார்த்தா எந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாண பாக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் ஜோசியரை சொல்கிறதுக்கு மன வலிமை வேணும். அதை சொல்லும்போது நம்மளை தப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு ரூல்ஸ் படி போட்டோம்னா கரெக்டாக போயிட்டுன்னு கேட்டிங்கன்னா எப்படின்னா கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சுற்றி போனால் டிராஃபிக்காக இருக்கும், போக முடியாது. நோய் என்ட்ரின்னு ஒன்று இருக்கும், அதில் போனால் ஃபைன் கட்டுற மாதிரி. அப்போ தைரியம் பார்த்தீங்கன்னா திருப்பி இப்படி கொடுக்க போனோம்னா அதே மாதிரி கல்யாணத்துலேயும் இருக்குது, இதே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ண அந்த எப்பயாவது ஒரு இடத்துல அந்த கரெக்டான நேரத்தில் போய் அதை அந்த வழிபாடுகள் டச் பண்ணிடுவோம். அதுக்காக தான் உங்களுக்கு ராகு எது தோஷமாக இருந்தாலும் சரி, சனி தோஷமாக இருந்தாலும் சரி. இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 to 6 கரெக்டாக நீங்கள் காலத்தில் நீங்கள் பாருங்கள், சனி ஓரையும் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அப்போ பார்த்திங்கன்னா சூரிய நாளில் ராகு காலத்தில் சனி உரையில் இப்போ நம்ம சாமி இந்த வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு விஷயமான இங்கேயா ரொம்ப வலிமையான வழிபாடு இந்த நேரத்தை வழிபாடு. இது முடிஞ்ச உடனே 6 to 7 பாருங்கள், எல்லாருக்கும் அந்த நேரத்துக்கு விவரி கொடுக்கும். அது குரு உரையாக இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாமே பழகிக்கிங்க தான். இந்த ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயம் வரும். இந்த தோஷங்கள் எல்லாம் இருந்து சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த நேரத்தில் ஊதி பூசம் போது மந்திரிச்சு எல்லாம் வரும்போது எல்லாமே சரியாகி வரும். அந்த இடத்துக்கும் ஒரு தன்மை வேணும், அதை செய்கிறவங்களுக்கும் ஒரு தன்மை வேணும், வர்றவங்களுக்கும் வாங்கிக்கணும். நம்மளே கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தாலும் வாங்கிறதுக்கு உண்டான அவங்களுக்கும் அந்த பாக்கியம் வேணும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் நடக்குமா, ஒரு மாதத்தில் நடக்குமா, ஒரு வருஷத்தில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் டைம் பீயிங்கே கிடையாது. அது நம்முடைய கர்மாவை பொறுத்தளவு. இதுக்கு என்னென்ன வழிபாடுன்னா
நம்ம அந்த நாள் வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்க விஷயம். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு கடனுக்கே இருக்குது. கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சாமி, டென்ஷன் தாங்க முடியல அப்படிங்கும்போது ஒரே நாளில் வந்து கடவுள் வந்து கடனை திருப்பி கொடுத்துவார்னா அப்படி இல்லை. அப்போ நம்ம நான் கடன் கொடுத்த என்ன செய்வேன், ஏப்பா கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் கொடுப்பா அப்படின்னு கடனுக்கு நம்ம கொடுத்த வந்து கொஞ்சம் தன்மையாக பேசுவோம். நமக்கு வந்து அந்த டைமில் கடனை வந்து வர வைக்கிறதுக்கு ஏதாவது கடவுள் ஏற்படுவார். அப்போ அந்த வழிபாடுங்கிறது அதுதான். கடவுள் வந்து எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, பணத்தை எந்த கடவுள் கொடுத்தாலும் நமக்கு ஒரு அமைதியை கொடுப்பாங்க. அந்த அமைதி நமக்கு வந்து சேர்ந்ததுக்காக தான் வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்க. இங்கே இருக்கிற அந்த கடைக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா கேட்டுங்க. அது அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் அவருக்கு ஒரு சர்வீஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பூசணிக்காய் விலைக்கும் பாசாங்க. அப்போது அந்த அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இந்த தட்டில் வந்து காணிக்கைங்கிறது கிடையாது, கட்டணம் கிடையாது, எந்த பூஜையும் கிடையாது. கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்